ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ் சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதாவது இதற்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நடந்த முக்கியமான வினாக்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டின் குடிமரா திட்டம் இவற்றின் பராமரிப்போடு தொடர்புடையது. சரியான விடை நீர்நிலைகள், ஆப்ஷன் சி. மத்திய அரசின் யுடன் திட்டம் இதனுடன் தொடர்புடையது. சரியான விடை வான்வெளி போக்குவரத்து, ஆப்ஷன் சி சரியான விடை. செலவினத்தின் அடிப்படையில் அமைந்த அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டங்களின் எண்ணிக்கையானது. சரியான விடை 3, ஆப்ஷன் ஏ. லேக்வர்த் திட்டம் இதனுடன் தொடர்புடையது. சரியான விடை ஆற்றல் பள்ளத்தாக்கு. உயிரி எரிபொருள் மூலம் இயக்கப்பட்ட முதல் இந்திய விமானம் இவ்விரு நகரங்களுக்கிடையே இயக்கப்பட்டது. எந்த நகரமா இருக்கும்? சரியான விடை டெராடூன் மற்றும் தில்லி. அதிக அளவிலான சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய உபகரணம் எது? சரியான விடை CO2 லேசர், ஆப்ஷன் சி. எந்த கண்டுபிடிப்பிற்கு ஐன்ஸ்டீன் நோபல் பரிசு பெற்றார்? சரியான விடை ஒளிமின் விளைவு, ஆப்ஷன் டி. நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன். இந்த விடைக்கு என்ன வினா வரும்? ஆப்ஷன் டி சரியான விடை. நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யார்? அடுத்த கொஸ்டின், புலவரே பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினான். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. சரியான விடை செய்தி வாக்கியம், ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று குண்டலகேசி. இதற்கு சரியான விடை என்ன வரும்? ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று எது? ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உள்ளம் என்பது மனம். விடைக்கேற்ற வினா உள்ளம் என்பது எது? ஆப்ஷன் ஏ சரியான விடை. கடைசி 5வது கொஸ்டின், சேரமான் இரும்புரையின் அவைப்புலவர் பொய்கையார். சேரமான் இரும்புரையின் அவைப்புலவர் யார்? சரியான விடை சேரமான் இரும்புரையின் அவைப்புலவர் பொய்கையார். ஸோ விடைக்கேற்ற வினா ஆப்ஷன் பி சரியான விடை. இந்த உருபடை என்பது உரிசொல் தொடர், ஆப்ஷன் டி சரியான விடை உரிசொல் தொடர். அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அழகன் குழல் ஊதினான். அழகன் குழல் ஊதினான். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அழகன் எதை ஊதினான்? ஆப்ஷன் ஏ சரியான விடை. திண்டிவனம் பெயர் சொல்லின் வகை அறிக. திண்டிவனம் என்பது இடவாக பெயர், அதாவது இடப்பெயர், ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், நாழிகை பெயர் சொல்லின் வகை அறிக. நாழிகை என்பது ஒரு காலத்தை குறிக்கும், அதாவது நேரத்தை குறிக்கும். அதனால காலவாக பெயர், காலப்பெயர், ஆப்ஷன் டி சரியான விடை காலப்பெயர். அடுத்த கொஸ்டின், வாய் பெயர் சொல்லின் வகை அறிக. வாய் என்பது என்ன? ஒரு உடலுடைய ஒரு பகுதி, அதாவது ஒரு உறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்ன வரும்னா ஆப்ஷன் பி சினை பெயர். அடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. மனிதகுலம் கண்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு நெருப்பு. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. அதே போலதான் சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனித்த சடையும் பவளம் போல் உதடும். பனித்த சடை அப்படின்னா என்னது? வெண்மை படர்ந்த சடை. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆகுக. சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதம் நீண்ட பாரம்பரியம் உடையது. ஆயுர்வேதம் நீண்ட பாரம்பரியம் உடையது. ஆப்ஷன் டி சரியான விடை. கடைசி கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. சரியான விடை என்ன வரும்னு சொல்லிட்டு பாருங்க. சிதம்பரனாருக்கு திருக்குறளில் 2 அதிகாரங்களில் எல்லையற்ற ஆர்வம். ஆப்ஷன் சி சரியான விடை. கோவிட்-19ற்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் %% உயர்ந்துள்ளது. ஒரு 5 வினாடி உங்களால விடையை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. கோவிட்-19ற்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் 8% உயர்ந்துள்ளது. ஆப்ஷன் பி சரியான விடை. 2வது கேள்வி, பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுகையை கொண்டது?
பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுகையை கொண்டது. ஆப்ஷன் ஏ சரியான விடை கோதாவரி. மூன்றாவது கேள்வி, நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை டேஸ் இடத்தில் தருகிறது. நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை அசாம் இடத்தில் தருகிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. நான்காவது கேள்வி, அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையதல்ல? ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு விதியா தெரிஞ்சுப்போம். விதி 163. இந்த விதி மாநில ஆளுநரின் அதிகாரங்களை செயல்படுத்த அவருக்கு உதவும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குறித்தது. எனவே முதலமைச்சருடன் நேரடியாக தொடர்புடையது. அடுத்த விதி பாருங்க. விதி 164 முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் நியமனம், பதவி, பொறுப்புகள் குறித்தது. முதலமைச்சருடன் நேரடியான தொடர்பு உள்ளது. அடுத்ததா விதி 165. இந்த விதி மாநிலத்தின் சட்ட ஆலோசகர் நியமனம், அவரது பொறுப்புகள் பற்றியது. அதனால இந்த விதி முதலமைச்சருடன் தொடர்பு இல்லாதது. அடுத்ததா விதி 167. இது மாநில முதலமைச்சரின் கடமைகள், குறிப்பாக ஆளுநருக்கு தகவல் வழங்குதல், முதலமைச்சருடன் நேரடியான தொடர்புடையது. இந்த வினாவை பாருங்க. அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையதல்ல? சரியான விடை என்ன வரும்? ஆப்ஷன் சி சரியான விடை. விதி 165. கடைசியா 5வது கேள்வியை பாருங்க. பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்ற பொருளடக்கிய பார்லே என்னும் டேஸ் சொல்லில் இருந்து பெறப்பட்டது. பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்னும் பொருளடக்கிய பார்லே என்னும் டேஸ் சொல்லில் இருந்து பெறப்பட்டது. சரியான விடை பிரெஞ்சு மொழி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. நியூட்டனின் 3ஆம் விதி டேஸ் உள்ள பொருள்களுக்கு பொருத்தம். ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டிலும். ஆப்ஷன் சி சரியான விடை. நியூட்டனின் 3ஆம் விதி ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டிலும் உள்ள பொருள்களுக்கு பொருந்தும். கொஸ்டின் 2, குருதியில் உள்ள உலோகம். குருதி அதாவது ரத்தத்தில் உள்ள உலோகம் Fe, இரும்பு. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கொஸ்டின் 29, 23, 25, 29, 30, 25, 28 இவற்றின் இடைநிலை. உங்களால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. நான்காவது கொஸ்டின், ஐநா சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிட்ட நாள். சரியான விடை 1948 டிசம்பர் 10. ஐநா சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிட்ட நாள் 1948 டிசம்பர் 10. கொஸ்டின், கிருஷ்ண தேவராயரால் எழுதப்பட்ட புத்தகம். ஆப்ஷன் ஏ சரியான விடை அமுக்தா மால்யதா. இது தெலுங்கில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான காவியம். இந்த காணொலியில பார்த்த அனைத்து வினாக்களுமே தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள். கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் இன்னும் 7 வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.